தேவையான பொருள் ரவை 1/2 கிலோ, முந்திரி, ஏலக்காய் தூள், திராட்சை, நெய், கேசரி பவுட்ரு, சர்க்கரை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ரவையை சும்மா ஒரு வறுத்துக்கலாம். ரவையை ஒரு சும்மா சூடு காட்டிக்கிங்க. ரொம்பலாம் தீயை விட்டு வறுக்காதீங்க. ரவையை லைட்டாக வருங்க. ரவை சூடு ஏறிச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஈரம் இல்லாத பாத்திரமா பார்த்து கொட்டி வச்சுக்கோங்க. அரை கிலோ ரவைக்கு 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முழுசா ஊற்றாததுனால நாங்கள் அது கொஞ்சம் ஊற்றுறோம். முழுசா ஊற்றுறோம்னா இது பண்ண வேணாம். அரை கிலோவுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கேசரி பவுட்ரு சேர்த்துக்கங்க. எடுக்கல. கொஞ்சமா கேசரி பவுட்ரு சேர்த்துக்கங்க கலருக்கு. தண்ணி கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. லைட்டா உப்பு போட்டுக்கங்க. இனிப்பை தூக்கி தரத்துக்கு தான் இந்த உப்பு. அதுக்காக நிறைய போடாதீங்க, கொஞ்சமா போட்டுக்கங்க. நல்லா பபிள்ஸா விட்டு கொதிக்குது. வாங்க ரவையை கொட்டிக்கலாம். நாங்க கேசரி இப்படிதான் செய்வோம். சர்க்கரையை முன்னாடி இது பண்ணிட்டுலாம் செய்ய மாட்டோம். நெய்யிலையும் வறுத்துட்டும் செய்ய மாட்டோம். இதே நல்லாவே இருக்கும். கேசரி சாப்பிட டேஸ்டா இருக்கும். இத மாதிரி செய்யுங்க. செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கேசரி பவுடர் நிறைய வேணும்னா சேர்த்துக்கங்க. எங்களுக்கு இதே போதுன்றதுனால நாங்க கம்மியா சேர்த்துக்கிறோம். நாங்க கேசரி பவுடர்லாம் நிறைய போட மாட்டோம். திட்டமா தான் போடுவோம். ரவை கொஞ்சம் அரை வேக்காடு வந்துட்டோம். வெந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையை கொட்டிக்கலாம். சர்க்கரையை முன்னாடி கொட்டிட்டீங்கன்னா ரவை வேவாது. அப்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா செம டேஸ்டா இருக்கும் கேசரி. முக்கால் கிலோ சர்க்கரை கொட்டிக்கீங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். ரொம்பவும் அப்ப 1க்கு 2 அப்படிலாம் கொட்டாதீங்க. அது இன்னும் ரொம்ப இனிப்பா இருக்கும். முக்கால் கிலோ கொட்டுங்க, கரெக்டா இருக்கும். இப்பதான் கட்டி முட்டி இல்லாத கிளறி விடணுமே, இல்லைன்னா உருண்டையா ஆயிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தாண்ட சைடு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நெய்யை காய்ச்சி முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டலாம். தாளிக்கிற கரண்டி காயட்டும். தாளிக்கிற கரண்டி காயுது. நெய்யை ஊற்றிக்கிங்க. இன்னும் நெய் வச்சிருக்கோம், அது தனியாக போட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம்.
போட்டு கொட்டிக்கங்க. அரை கிலோ ரவைக்கு கேசரி செய்ய 100 கிராம் டால்டா நெய்யாச்சு தேவை. டால்டா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. நாங்கள் டால்டா சேர்க்க மாட்டோம், நெய் தான் சேர்ப்போம். இது வீட்லேயே நாங்கள் ஆடின நெய், அது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நெய் வாங்கின்னு வந்தோம். 100 கிராம் நெய் சேர்த்துக்கங்க. நல்லா போட்டு கிளறி விடுங்க. ரவையை நெய்யிலே வறுக்கிறது இதெல்லாம் வேண்டாம். இப்படி நீங்கள் செஞ்சாலே கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கேசரி வேலை. நல்லா கேசரி வானல்லேருந்து ஒட்டாத வந்துடுது பாருங்க, நெய் போட்ட உடனே. தட்டில் கொஞ்சம் வாங்க, அடுத்தது தட்டில் நெய் தடவிக்கலாம். ஒரு தட்டில் நெய்யை தடவிக்கிங்க. நெய்யை தடவி கேசரி அள்ளி இதில் போடலாம், போட்டு வெட்டலாம் வாங்க. இல்லை அப்படியே வேணாலும் நீங்கள் அப்படியே ஒரு சின்ன கரண்டியை போட்டு எடுத்து வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை கனெக்ட் பண்ணி பீஸ் போட்டு தரணுனாலும் இதை மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்க, வானலில் ஒட்டவே இல்லை பாருங்க, நெய் போட்ட உடனே அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நெய் ஒட்டாத வரணும். இல்லை உங்களுக்கு டால்டா வேணாலும் டால்டா போட்டுக்கலாம். நாங்கள் டால்டா போட மாட்டோம், நெய் மட்டும்தான் போடுவோம். நெய் போட்டு மட்டும்தான் கேசரி செய்வோம். தட்டில் போட்டு கரண்டியில் நெய் தடவிக்கிங்க. கரண்டியில் நெய் தடவிட்ட ஒட்டாது. சிலவங்க முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சிருந்து இப்போ வெட்டுறோம்ல பீஸு, அதில் மேலே வைப்பாங்க டெக்கரேஷனுக்காக. நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம், இப்படி தான் வச்சுக்குவோம். 6 டன் வெட்டிக்கலாம். இதாங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் கேசரி செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆடின உடனே வெட்டிடலாம். நீங்கள் எப்படி கேசரி செய்வோன்னு சொல்லுங்கள், நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஆறிச்சு இதை மாதிரி கோடு போட்டு வெட்டிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பிட தான், அதனால் நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போடுறோம். விசேஷத்துக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க, எல்லாருக்கும் தரணுன்றதுனால. இன்னும் கொஞ்சம் ஆறணும். எங்கள் வீட்டு குட்டி பசங்க சும்மானே இருக்க மாட்டுறாங்க, அதுக்குள்ளே பறந்துக்கின்னு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் உடனே ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம்.